இப்போ எனக்கு எவ்வளோ ஃபீவர் இருக்குன்னு பார்க்குறீங்களா? இப்போ செக் பண்ணலாம். பார்த்தீங்களா? 99.2. ஃபீவர் கம்மியாயிடணும், பிளட் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி நிலைமைக்கு போகக்கூடாது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். இந்த வீடியோ பார்த்துருந்தவங்களில் பாதி பேராவது எனக்காக ப்ரே பண்ணியிருப்பீங்க. அந்த ப்ரேயர்ஸ் எல்லாமே எனக்கு கேட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் காஃப் மட்டும் இருக்குது. அதுவும் சரியாயிருச்சுன்னா கிளியர் ஆயிரும். டயர்ட் இருக்குது. நேற்று நான் வீடு பற்றி போட்டிருந்த வீடியோவில் எல்லாருமே ஒரே மாதிரியான கமெண்ட்டு தான் பண்ணியிருந்தீங்க. நேற்று நான் போட்டிருந்த வீடியோவை நான் ஸ்டார்டிங்லேயே போட்டிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா நேற்று நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் நான் நோட் பண்ணி பார்த்தேன். அதில் ஒரு சிஸ்டர் சயின்டிஃபிக்காக எதுக்கு இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கான ரீசன் எல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் கேட்குறப்போ சில பெரியவங்க சொல்கிற விஷயங்கள் எவ்வளோ கரெக்டாக இருக்குது அப்படின்றது எனக்கு தோணுச்சு. சிலர் அனுபவங்கள் மூலமாகவும் சொன்னாங்க. வீடு ஷியராக மாற்ற போகிறீங்க. பையனுக்கு ஒரு காலேஜ் கிடச்ச உடனே அந்த காலேஜுக்கு பக்கத்தில் வீட்டை மாற்றிட்டு போகணும். வீடு மாற்றுறது ஒரு பெரிய டாஸ்க் எனக்கு. அதை நான் ரொம்ப கவனமாக பண்ணணும். பெரிய பையனை டார்கெட் பண்ணி தான் வீடு மாற்றுறேன். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் தான் சின்ன பையனை போடணும். என்னை ரொம்ப தெளிவாக்கியிருக்கீங்க. அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நான் இல்லைன்னா எதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம், ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். இப்போது சில காரணங்கள் இப்படி இருக்கலாம், அதனால கூட இந்த பிரச்சனைகள்லாம் வரலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னதுனால சரி நம்ம சேஞ்ச் பண்ணால் நிச்சயமாக நமக்கு சேஞ்சஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இப்போ வந்திருக்குங்க. இனி போகிற வீட்டில் எனக்கு எல்லாமே சரியாயிரும் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எண்ணத்தை விதைச்ச உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். சிலிண்டர் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படின்னு திடீர்னு நியூஸ் பார்த்தேங்க நேற்று. அதை பார்த்துட்டு அச்சோ நமக்கு சிலிண்டர் தேவைப்படுமே அப்படின்னு கால் பண்ணி கேட்டேன். அதுக்கு இப்போ ரொம்ப டிமாண்டாக இருக்குது, நீங்கள் 2 நாளுக்கு அப்புறம் கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்கள் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். சிலிண்டர் கிடைக்கலன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வை வச்சு பேலன்ஸ் பண்ணலான் இருக்கேன் கிடைக்கிற வரைக்கும். இப்போதைக்கு கேஸ் கொஞ்சம் இருக்குது, காலியாகலை இன்னும். அடுத்து பையன் எப்படி எக்ஸாம் எழுதியிருக்கான் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பையன் 3 எக்ஸாமும் ஓரளவுக்கு நல்லா எழுதியிருக்கேன்னு சொல்லியிருக்கான். எப்படி மார்க் வரும் அப்படின்றதுக்கு எனக்கு எந்த கெஸ்ஸுமே இல்லை. நான் முன்னால் அவன்கிட்ட நிறைய எதிர்பார்ப்பு வச்சுருந்தேன். ஆனால் இப்போ அந்த மாதிரியெல்லாம் நான் அவன்கிட்ட எதிர்பார்ப்பு வைக்கிறதில்ல, அவனை ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. இன்னும் முக்கியமான 3 சப்ஜெக்ட் இருக்குது, அதையும் அவன் நல்லா எழுதிடணுன்னு நீங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க. கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எப்படி எழுதுனா அப்படின்னு நேற்று கேட்டிருந்தீங்க. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவன் ரொம்ப ஈஸியாக தான் இருந்ததுன்னு சொன்னான். அவன் மார்க் வந்தால் தான் தெரியும் அவன் எப்படி எழுதியிருக்கான் அப்படின்றது. முன்னாலெல்லாம் நான் நினப்பேங்க, அவன் தான் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும், அவன் தான் கிளாஸ் ஃபஸ்ட்டு வரணும் அப்படிலாம் நினப்பேன். நிறைய கற்பனை பண்ணிப்பேன், ஆசையை மனசில் விதைச்சிப்பேன். அதை நான் அவன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதனால் அவன் நிறைய ப்ரெஷர் ஆவான். அவனால் மார்க் எடுக்க முடியலன்னா ரொம்ப டென்ஷன் ஆகி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏற்கனவே அவனுக்கு லிவரில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குன்ற மாதிரி டாக்டர் சொன்னாரா. அதனால் இந்த தடவை நான் நல்லா இந்த படிப்பு உனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றத மட்டும்தான் நான் சொன்னேன். அம்மா இவ்வளோ எதிர்பார்த்துட்ருக்கேன், நீ இவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த ப்ரெஷருமே அவனுக்கு நான் கொடுக்கல. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். இந்த வாரம் ரொம்ப பலகீனமாக இருக்கேன். அடுத்த வாரத்திலேருந்து பசங்களுக்கு சில முக்கியமான உணவுகள் சேர்த்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ரொம்ப நாள் சொல்லிக்கிட்டு இருந்த விஷயங்கள் தான். அது எல்லாத்தையும் இனி அழகாக சமைச்சு பசங்களுக்கு கொடுக்க போகிறேன். அது இல்லாமல் வீடு எப்படி மாற்றணும்னு நீங்கள் சொன்னீங்களோ அதே போல் நிறைய பேர் சாப்பாட்டு முறையை மாற்றுங்க, உங்கள் சாப்பாட்டு முறை சரியில்லை அப்படின்னு சொன்னீங்க. அதை நான் ஏற்றுக்கிறேன். நான் சில விஷயங்களில் வைராக்கியமாக இருந்துக்கிட்டு பசங்களுக்கு நான் சரியான உணவுகள் கொடுக்காமல் இருக்கேனோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்காக வாரத்துக்கு ஒரு தடவை இனிமேல் மீன் சமைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். முட்டை வாரத்துக்கு 3 தடவை கொடுக்க போகிறேன். டாக்டர் ஆல்ரெடி முட்டை எடுத்துக்க சொன்னார் பெரிய பையனை. ஆனால் மீன் எனக்கு சமைக்கவே தெரியாதுன்னு சொல்லலாம். எப்படி செஞ்சு கொடுக்க போகிறேன்னு தெரியல. ஆனால் குழம்பு மாதிரி தான் வச்சு கொடுக்கணும், ஏன்னா வறுத்து கொடுக்கக்கூடாதுல்ல. அதனால் அந்த குழம்பு எப்படி வைக்கணும் அப்படின்னு கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறேன். மீன் குழம்புக்கு கண்டிப்பாக புளி சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. நான் புளியே சேர்க்க மாட்டேன், அது உங்களுக்கே தெரியும். இனி அதுக்காக கொஞ்சம் புளி வாங்கி வச்சு
எல்லாத்தையும் கரெக்டாக நான் பண்ணி பசங்களுக்கு கொடுக்குறேன், சாப்பிட்ற மாதிரி கொடுக்குறேன். நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த மாற்றங்கள்லாம் பார்த்தீங்களா, உங்களால் உருவானது தான். நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, நிறைய விஷயங்கள் என்னை யோசிக்க வச்சுது. அதனால தான் நான் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு பெரிய ஆசை. நான் அவங்களுக்காக தான் வாழ்கிறேன். அவங்களுக்காக நான் எதையுமே ரிஸ்க் எடுக்க தயாராக தான் இருக்கேன். நான் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டேன். அதை செஞ்சால் அன்றைக்கி ஃபுல்லாக என்னால் சாப்பிட முடியுமா அப்படின்றதும் தெரியல. ஆனாலும் நான் பிள்ளைங்களுக்காக தான் இதெல்லாம் நான் செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். டாக்டரும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லிக்கிட்டு இருந்தார். அதனால் நானும் சரி, அவரும் சொல்லிட்டாரு நம்ம கொடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரியே இருந்துட்டேன். ஆனால் வளர்கிற பசங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தா தான் அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் நிச்சயமாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க. நான் சரியாக செய்கிறேனான்றதையும் நீங்கள் இனி வர்ற வீடியோக்களில் பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சமைக்கிறத நினச்சாதாங்க ரொம்ப பயமாக இருக்குது. நான் எந்த அளவுக்கு சொதப்பல் பண்ணி எப்படி உங்ககிட்ட திட்டு வாங்க போகிறேன்னு தெரியல. இப்போதைக்கு நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக உங்கள் முன்னால் நிற்கிறேன். நீங்கள் டீச்சர்ஸ் மாதிரி என் முன்னால் நிற்கிறீங்க. அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அச்சோ, இன்றைக்கி வீடியோ போடுறோம், என்ன கமெண்ட் வரப்போகுதோ அப்படின்ற பதட்டத்திலே இருப்பேன். நான் நல்லா இருக்கணும்னு எப்போவுமே நீங்கள் ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதே போல் என்னோடய பூ பிஸ்னஸ் உங்களுக்கு தெரியும். ஜாஸ்மின் பெட்டல்ஸ், முல்லை பெட்டல்ஸ் நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். 100 ஜாஸ்மின் பெட்டல்ஸும் 100 ஸ்டெம்ஸும் சேர்த்த மாதிரி நான் 600 ருபீஸ்க்கு கொடுக்குறேன். அதை எப்படி மேக் பண்ணிக்கணுன்றத ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணலாம். செய்ய தெரியாதவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் பெட்டல்ஸ் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸையும் நான் உங்களுக்கு சேர்த்தே சொல்லிடுவேன். உங்கள் அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். மறுபடியும் நான் உங்களை எவ்வளோ மதிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதா? ஏன்னா உங்கள் வார்த்தைகளை நான் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறேன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் அதை எப்படி கவனிக்கிறேன், அதை பற்றி எப்படி யோசிக்கிறேன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் எதையுமே அலட்சியமாக எடுத்துக்கலை. நீங்கள் எனக்கு நல்லது சொன்னீங்கன்னா அதை நான் நிச்சயமாக ஃபாலோ பண்ணுவேன். அதை தான் நான் இப்போ செய்யணும்னு நினைக்கிறேன். அதில் தான் நான் சில மாற்றங்களும் கொண்டு வந்திருக்கேன். இது உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஹைப் ஆப்ஷன் மறந்துடாமல் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.